தம்ப்நெயில வந்துட்டு பார்த்துட்டு எல்லாருமே வந்திருப்பீங்க. இது முக்கியமா வந்துட்டு ஆண்களுக்கான வீடியோ தான். பட் வந்துட்டு பெண்களுமே கண்டிப்பா இது பாருங்க. உங்களுக்கு ரொம்ப அன்பான ஆண்களுக்கு, உங்களோட அப்பாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம், கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு எதை பத்தினது அப்படின்னா, பெண்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பத்தி நம்ம நிறையவே பேசுறோம். ஏன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிசிஓடி வருது, கர்ப்பப்பையில நீர் கட்டி வருது. சோ இதெல்லாம் வரும்போது ஏன்னா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே எப்படியோ ஒண்ணு வந்துட்டு அதை சரி பண்ணிதான் ஆகணும். ஆனா இந்த ஆண்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டு அதிகமா யாரும் பேசுறது கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சோர்வாவே இருக்கு உடம்பு, எந்நேரமும் வந்துட்டு பெட்லயோ சோஃபாலயோ படுத்துக்கிட்டு சும்மா ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு லைஃப்ல இதெல்லாம் பண்ணணும், எந்திரிச்சு போய் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கு. எதுலயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. சுத்தி மத்த ஆண்கள்லாம் வந்துட்டு மத்தவங்க இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுது. நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடிக்கடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, ரொம்ப வந்துட்டு கோவமா இருக்கு, வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு வெறும் குழந்தை பிறக்கிறதுக்காகவோ இல்ல வந்துட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்காகவோ மட்டும் கிடையாது. இப்ப வந்துட்டு முக்கியமா இந்த தேவையில்லாத வீடியோஸ் பாக்குறது, அடிக்டிவா வந்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது, கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரேஷன் வந்துட்டு ரொம்ப 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 அதுக்குள்ள அந்த டிஜிட்டல் லைஃப்குள்ள வந்துட்டு மூழ்கி இருக்காங்க. ஆனா உங்க தாத்தா காலத்திலயோ உங்க அப்பா காலத்திலயோ வந்துட்டு அவங்களுக்கு இருந்த அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டிராப் ஆயிருக்கும். சோ அதோட சிம்டம்ஸ் தான் இப்ப நான் மேல சொன்ன எல்லாமே. இது வந்துட்டு பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே வந்துட்டு நம்ம பேசாம இருந்தோம் அப்படின்னா அடுத்து இன்னும் 2-3 ஜெனரேஷன்ல அடுத்து உங்களுக்கு வரப்போற பசங்களும் சரி, உங்களோட பேர பிள்ளைங்களும் சரி, ஹெல்த் விஷயத்துலயும் ரொம்பவே வந்துட்டு லோ ஆயிடுவாங்க. நம்ம ஊர்ல ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துட்டு ஊருக்கு ஊர் வந்துட்டு மளிகை கடை மாதிரி ஆயிடும். அவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துடும். சோ இப்போ வந்துட்டு நீங்க உடனே மாத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இயற்கையாவே வந்துட்டு எப்படி இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு அதிகம் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் வந்துட்டு ஒரு 7 பாயிண்ட்ல வந்துட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். சோ வந்துட்டு நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பிசிக்கலான ஹாபிஸ் எல்லாம் வந்துட்டு பிடிக்குமா? இப்ப வந்துட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, இல்ல வந்துட்டு ஏதாவது இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கத்துக்கிறது, சைக்கிளிங் பண்றது, ரன்னிங் போறது, அந்த மாதிரி பிசிக்கல் எபிலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய சில ஹாபிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விடவே ஆண்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்துட்டு இந்த மேற்கத்திய நாடுகள்ல என்ன சொல்றாங்க, அங்க இருக்க டாக்டர் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வைட்டமின் பின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட உடம்புல அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வந்துட்டு நம்ம அதிகம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட கோல் வந்துட்டு 3 விஷயங்களா இருக்கணும். ஒண்ணு, இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு நம்ம உடம்புல ரொம்ப அதிகப்படியா வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகணும். அதாவது இப்ப எல்லாருக்குமே ரொம்ப குறைஞ்ச ஒரு 30% 40% போயிருக்கிறத 100% இல்லாம 120 130 வந்துட்டு எப்படி அதிகம் பண்றது அப்படிங்கறதுலாம் நம்ம போக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரான் ரிசெப்டார்ஸ் வந்துட்டு நல்லா வேலை செய்யணும். அதாவது ஒரு ஹார்மோன் அப்படின்னு இருந்ததுனாவே நம்ம செல்கள்ல வந்துட்டு அதை வாங்கிக்கிற ஒரு ரிசெப்டார் கண்டிப்பா இருக்கும். ஒரு சாவின்னு இருந்ததுனாவே அதுக்கான பூட்டு வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். சோ அந்த ரிசெப்டார்ஸ் வந்துட்டு நல்லா வேலை செய்யற மாதிரி வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு நம்மள ஏதாவது செய்யணும். ஏன்னா யூஸ்வலா வந்துட்டு நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் இருந்தாலுமே அந்த ரிசெப்டார் சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேஸ்டா தான் போகும், செல்லுகள்ல போய் அது வேலை செய்யாது. மூணாவது விஷயம் வந்துட்டு என்னன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரானை கம்மி பண்ணி ஈஸ்ட்ரோஜனை வந்துட்டு அதிகம் பண்றது ஆண்களோட உடம்புல. அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, தப்பான பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே உடனடியா நிறுத்தணும். சோ இது 3 தான் வந்துட்டு நம்மளோட மேஜர் கோலா இருக்கணும். சோ இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு இந்த ஆண்மை அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்காகவோ இல்ல குழந்தை பிறக்கிறதுக்காகவோ மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வைவல் மெக்கானிசம், உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு கான்பிடன்ஸ் வேணும், அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால யோசிச்சு தெளிவா வந்துட்டு லைஃப்ல முன்னோக்கி போறதுக்கு இந்த ஹார்மோன் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு தேவை. சோ அதை வந்துட்டு எப்படி நேச்சுரலா பூஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோ இதுல வந்துட்டு முதல் விஷயம் என்னன்னா, கொழுப்பு வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அது பெண்களுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரானா இருந்தாலும் சரி, இல்ல ஆண்களுக்கு வந்துட்டு அந்த டெஸ்டோஸ்டெரானா இருந்தாலும் சரி, இதை உருவாக்குற அந்த பேஸ் என்ன அப்படின்னா கொழுப்பு தான். இது வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு கண்டிப்பா உங்க உடம்புக்கு உணவு மூலமா கொடுத்துதான் ஆகணும். நீங்க குடுக்கலனாலும் உங்க உடம்பு, உங்களோட கல்லீரல் வந்துட்டு நீங்க சாப்பிடுற மாவு பொருட்கள்ல இருந்து அந்த கொலஸ்ட்ரால் உண்டு பண்ணதான் செய்யும். பட் அது உங்க உடம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் லோடு, அதுல தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். சோ அதனால கொழுப்பை பார்த்து பயப்படாதீங்க, கொலஸ்ட்ராலை பார்த்து பயப்படாதீங்க. நல்ல கொழுப்புகளை வந்துட்டு உணவுல சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க.
அனிமல் ஃபேட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களா இருந்தா. ஸோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு டெஸ்டோஸ்டெரான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்க, நான் மேல சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களோட உணவுல நீங்க செய்ய வேண்டிய மாற்றம், உங்களோட சர்க்கரை அளவை கம்ப்ளீட்டா 0 ஆக்கிடுங்க. மாவு பொருள் எல்லாம் சாப்பிடுறத நிறுத்திடுங்க. முடிஞ்சா கிரெயின் சாப்பிடுறதுமே, இந்த தானிய வகைகள் சாப்பிடுறதே முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால வந்துட்டு உங்களோட இன்சுலினும் அதிகமாகும், கார்டிசாலும் அதிகமாகும். ஸோ இது ரெண்டும் அதிகமாச்சுன்னா உங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஆக்டிவிட்டி வந்துட்டு அதிகமாயிடும், டெஸ்டோஸ்டெரான் ரொம்பவே வந்துட்டு சப்ரஸ் ஆயிடும். ஸோ அதனாலே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில தானியங்கள்ல வந்துட்டு இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தானியங்கள் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் இல்லாம தானியங்கள்லயும் வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு உங்க உடம்புக்கு ஆண்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு முதல்ல உணவுல இந்த 2 மாற்றத்தையும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூணாவது விஷயம், இப்ப உள்ள ஆண்களுக்கு வந்துட்டு 100 பேருக்குமே வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களோட டெஸ்டோஸ்டெரானுக்கு மிகப்பெரிய எதிரி. இது நம்ம வந்துட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மேஜரா எது கூட கனெக்ட் பண்றாங்க ஆண்கள் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத வேலை, அவங்களோட ஜாப் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலனாவே அதுவே வந்துட்டு அவங்களோட மேஜர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஏன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு இருக்கோம்னா அதிக நேரம் நம்ம செலவு பண்றதுக்கு வந்துட்டு நம்மளோட வேலையில தான். சோ அதுவே வந்துட்டு பிடிக்காத இடமா இருக்கு, பிடிக்காத சூழ்நிலை, பிடிக்காத வேலையா இருக்கும் போது அது வந்துட்டு ஒரு ஹார்டான ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. குட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது, லைஃப்ல வந்துட்டு உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்துட்டு இவ்வளவு பைனான்சியலி நான் இவ்வளவு வந்துட்டு டெவலப் ஆகணும், நான் இந்த கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வகையான பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். ஆனா சில பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அவங்களை சுத்தி வந்துட்டு எதுவுமே ரைட்டா ஃபீல் ஆகாது, அந்த சூழ்நிலையை விட்டு எப்படிதான் எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நீங்க ஒரு விக்டிம் ஆயிடாதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பிராணாயாமம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்குமே லைஃப்ல அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டு ஒரு ரீல்ஸ் பாக்குறதோ ஒரு கேம் விளையாடுறதுலயோ உங்களுக்கு கிடைக்கிற டோபமைனை விட இந்த பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே நல்ல டோபமைன் நிறையவே கிடைக்கும். சோ கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லது கிடையாது, அதனால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதுதான். இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு அதோட ரிசெப்டார்ல போய் பைண்ட் ஆகுறதையும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணும். உங்க டெஸ்டோஸ்டெரான் மாலிகுல்ஸையுமே இது நல்லாவே பிரேக் டவுன் பண்ணி டெமாலிஷ் பண்ணிடும். சோ இந்த விஷயத்த வந்துட்டு நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணணும். உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. லைஃப்ல வந்துட்டு ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒரு கூல் ஹேரா வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒரு மாதிரி கூலா வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு பழகிக்கோங்க. லைஃப்ல வந்துட்டு எல்லா சிச்சுவேஷன்ஸுமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அதை வந்துட்டு எப்படி மாறினாலும் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களை நீங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டா வச்சுக்கணும். சோ இப்ப இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்க வந்துட்டு HIIT ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்னு சொல்லலாம். சோ 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு யோசிங்க. அடுத்து உங்களோட கொள்ளு தாத்தா, உங்க தாத்தா, உங்க அப்பா அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க உங்க ஏஜ்லயும் கொஞ்சம் யோசிங்க. சோ அதனால தயவு செஞ்சு பெட்ல சோஃபால படுத்துட்டு போனை பார்த்துட்டு இருக்காம அது அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு எழுந்துறீங்க. உங்களோட ரன்னிங் ஷூஸ் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு உடனே ஜாகிங் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுல டம்பிள்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க ஜிம் மெம்பர்ஷிப் வச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா ஒரு ஜம்பிங் ஜாக்காவது உங்களால 100 கண்டினியூஸா போட முடிஞ்சாவே ஓரளவுக்கு வந்துட்டு நீங்க ஃபிட்டா இருக்கீங்க. ஒரு 10-20% ஃபிட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 10 கூட போட முடியல, அதுக்குள்ள உடம்பெல்லாம் வலிக்க ரொம்ப மூச்சு வாங்குதுன்னா யோசிச்சுக்கோங்க, உங்க வயசுக்கு நீங்க எந்த அளவுக்கு அன்ஃபிட்டா இருக்கீங்க, உங்க உடம்ப நீங்க எவ்வளவு அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நல்லா யோசிங்க. சோ தயவு செஞ்சு உடனே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்துட்டு உங்க வயிற்றுல இந்த தொப்பையில சேர்ற கொழுப்பு தான் வந்துட்டு ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா இது வந்துட்டு அது ரொம்ப ஒரு 100% இல்ல 200% வந்துட்டு காமன் ஆயிடுச்சு. ஒரு 10 பேரை பாத்தீங்கன்னா 10 பேருக்குமே இப்ப தொப்பை இருக்கும். என்ன சைஸ் தான் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பானை மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு சின்ன பானையா இருக்கும். சோ அதனால ஆண்களுக்கு வந்துட்டு இந்த தொப்பை இருக்கிறது ரொம்ப வந்துட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு சுத்தமா நல்லதே கிடையாது. உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அது ரொம்பவே கம்மி பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ரெகுலரா பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு நல்லா கிரியேட் ஆகணும்னாலும் உருவாகணும்னாலும் சரி, உங்க உடம்புல நல்லா வேலை செய்யணும்னாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை. அதை வந்துட்டு நீங்க உணவு மூலமாவும் எடுத்துக்கலாம், இல்ல சப்ளிமெண்ட்ஸாவும் எடுத்துக்கலாம். ஜிங்க் தேவை, மெக்னீசியம் தேவை, வைட்டமின் டி வந்துட்டு கண்டிப்பா தேவை.
உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சாப்பிடுறது ஃபுல்லாவே அவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து அதை வந்து டெப்ளீட் தான் பண்ணும், உறிஞ்சுதான் எடுக்கும். ஆல்ரெடி நம்ம உடம்புல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜிங்க் மெக்னீஷியம் எல்லாம் இருந்தாலுமே நம்ம சாப்பிடுற அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால வந்துட்டு கம்ப்ளீட்டா அது வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டு தான் வரும். சோ முடிஞ்ச அளவுக்கு கடல் உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க, கீரை வகைகள், காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. வெயில்ல காலையில வெயில்ல இல்ல சாயங்கால வெயில்லையாவது கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகுங்க. நம்ம வந்துட்டு நைட் ஃபுல்லா போன்ல வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இல்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு லேட் நைட் விடிய காலையில தான் தூங்கவே செய்வாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தூங்கி காலைல ஒரு 10-11 மணிக்கு எழுந்திருக்கிறது வந்துட்டு ஒரு ஃபேஷனா போச்சு. எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க, நான் மட்டும் பண்ணா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு இந்த ஏஜ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய அது வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களோட ஹார்மோன்ஸை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க. இந்த 3 நியூட்ரியன்ஸும் உங்க உடம்புல சரியா இருக்கான்னு சொல்லிட்டு முடிஞ்ச ஒரு டெஸ்ட் கூட பண்ணி பாத்துருங்க. 6வது விஷயம் பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களோட டெஸ்டோஸ்டரோன் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். நம்ம உடம்புல ஹியூமன் growth ஹார்மோன் ஒண்ணு இருக்கு. இதை பத்தி நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துப்போம், வெயிட் லாஸ் வீடியோஸ்ல. சோ அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். சோ இந்த 2 ஹார்மோன்ஸ் இருந்ததுனாலதான் நம்ம உடம்புல கொழுப்பு கம்மியாகும், நல்ல தசைகள் வந்துட்டு பில்ட் ஆகும், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. சோ கண்டிப்பா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 12 மணி நேரம் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையில வரைக்கும் வேற ஒன்றும் சாப்பிடாம இருங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஃபாஸ்டிங். இது நீங்க உங்களால நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோவை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதிகப்படுத்திக்கலாம். 7வது விஷயம் ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெயிட்டை குறைங்க. ஆண்களுக்குமே வந்துட்டு ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாவக்கேடுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்க உடம்புல முக்கியமா தொப்பையில சேர்ந்திருக்கிற கொழுப்பு எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே வந்துட்டு உங்க உடம்புல நடந்துக்க ஆரம்பிக்கும். உங்களோட டெஸ்டோஸ்டரோன் கம்மியாகுதோ இல்லையோ, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகமாகும் போதுதான் வந்துட்டு ஆண்களுக்குமே வந்துட்டு இந்த மார்பகங்கள் எல்லாம் பெருசாகிறது, தொப்பை வந்துட்டு பெருசாகிறதுனால வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப கொட்டுறது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்பிடன்ஸே இல்லாம இருக்கிறது, ஒரு மாதிரி வந்துட்டு லைஃப்ல மோட்டிவேஷனா வந்துட்டு காலைல எழுந்திருக்கணும்னு கூட அவங்களுக்கு தோணாது. சோ அந்த மாதிரி ரொம்ப சோர்வாவே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணம் தான். வெயிட் அதிகமா இருக்கிறது வந்துட்டு உங்களோட தப்பு கிடையாது. ஆனா அந்த வெயிட்டை குறைக்காம இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட தப்பு தான். சோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் செஞ்சு வெயிட்டை வந்துட்டு கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த 7 விஷயத்தையும் நீங்க சூப்பரா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் டிப்பும் கொடுக்குறேன். நம்ம வந்துட்டு இந்த ஜெனோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரியே ஆனா வெளியில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மூலமா உருவான ஒரு ஈஸ்ட்ரோஜன் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அது எல்லாமே. சோ அது வந்துட்டு நம்ம உடம்பு எக்ஸ்போஸ் ஆகாம நம்ம பாத்துக்கணும். முக்கியமா வந்துட்டு ஆண்களுக்கு இந்த மாதிரி ஜெனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்களோட டெஸ்டோஸ்டரோனோட வேலை வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும், ரொம்ப சப்ரஸ் ஆயிடும். சோ இந்த ஜெனோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது எதுலலாம் அதிகமா இருக்கும்னா பிளாஸ்டிக்ஸ் தான் அதுக்கு மெயின் சோர்ஸ். நீங்க வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பால வந்துட்டு சாப்பாடு, சூடான சாப்பாடை போட்டு அதை சாப்பிடுறீங்கன்னா அதை உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு உங்களோட ஆண்மையை வந்துட்டு அழிக்கிற ஒரு விஷயம். ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் வந்துட்டு பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்டிக் கப்ல வந்துட்டு டீ காஃபி சூடா குடிக்கிறது, இது எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு செதைச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுமே உங்க உடம்புல வந்துட்டு கண்டிப்பா அப்சர்வ் ஆயிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே ஒரே நாள்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த கெட்ட விஷயம் தெரிஞ்சிடாது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையா வரும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த 7+1 இந்த 8 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உணவையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லாவே இருக்கணும். irrespective ஆஃப் யோர் ஏஜ், உங்களுக்கு வந்துட்டு வயசு எதுவா இருந்தாலும் 50 வயசு 60 வயசா இருந்தாலும் சரி, இல்ல 15-20 வயசா இருந்தாலும் சரி, உங்க பிசிக்கலா வந்துட்டு நீங்க உங்களையே ஃபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் லைஃப்ல வந்துட்டு உங்களோட மத்த கோல்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். தயவு செஞ்சு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப சுகமா இருக்கும் படுத்துக்கிட்டே வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு, இல்ல வந்துட்டு சினிமாலயோ தியேட்டர்லயோ இல்ல ஓடிடிலயோ வந்துட்டு ஒரு படம் வந்துருச்சுன்னா அதை டக்குன்னு போய் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்ப ரிலாக்ஸ் பண்ணணுமோ, உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஆன்லைன்ல அதை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால உங்க வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க போய் அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை நீங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்க ஆரோக்கியத்தையும் உங்க சந்தோஷத்தையும் உங்க மனசு அமைதியா வச்சுக்கிறதுலையும் உங்க லைஃப்ல நீங்க முன்னேறதையுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே செகண்டரி தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உங்களோட ஆண் நண்பர்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கு, உங்க அண்ணன் தம்பிக்கு, உங்களோட ஆண் நண்பர்களுக்கு, உங்களோட கணவனுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த 8 விஷயத்துல நீங்க உடனே எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.